அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, படைக்கும் பரமேஸ்வரனின் பல படைப்புகளில் சில இவை. அதாவது முன்னொரு காலத்தில், அதாவது பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நவாப் காலத்தில் ஒரு ஜாடியை தயாரிச்சிருப்பாங்க. நார்மலாக இது தண்ணி குடிக்கிற மாதிரிலாம் இருக்காது. இப்படி சாய்ச்சிங்கன்னா, அதாவது மேலே தண்ணி மேலே ஊற்றுனீங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்படி திருப்பினா வராது தண்ணி. அது மாதிரி ஒவ்வொரு ஜாடிகளும் ஒவ்வொரு வித்தியாசத்தை கொண்டது. இதை யார் சேர்ந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வேலூரை சேர்ந்த படைக்கும் பரமேஸ்வரன் அவர் தான் சேர்ந்திருக்காரு. அதாவது முன்ன சொன்னது போலவே அவங்க ஜாடியில் செய்ததை அதையும் கொஞ்சம் வித்தியாசப்படுத்தி ஒரு மரத்தில் செய்து வச்சிருக்காரு. இவரோட வீடியோ ஃபுல்லாக பார்க்கணுன்னா நம்ம மைண்ட் ப்ளோயிங் வெள்ளூர் யூடியூப் சேனலில் பாருங்கள். முழு விவரத்தையும் இதில் பதிவு செய்திருக்கோம். பார்த்துட்டு நம்ம மைண்ட் ப்ளோயிங் வெள்ளூர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வோம். நன்றி, வணக்கம். வணக்கம். நான் சிற்ப கலைஞர் கலை முதுமணி பேசுகிறேன். வாழும் கைவினை பொக்கிஷன்ற விருதுக்காக ஒரு அரிய படைப்பு ஒன்று படைச்சிருக்கிறேன். அந்த படைப்புன்னு பார்த்தீங்கன்னா, யானை குளத்தில் நீர் அருந்துற மாதிரி. அந்த குளத்தில் தண்ணீர் எவ்வளோ இருந்தாலும் அந்த தும்பி கையில் படாத வரைக்கும் தண்ணீர் அப்படியே இருக்கும். அந்த தும்பி கையில் அந்த நீர் பட்டதுன்னு சொன்னால் மொத்த தண்ணியும் இந்த யானை குடிச்சிட்ற மாதிரியான ஒரு தொழில்நுட்பத்தை வச்சுருக்கிறேங்க. நல்லா பார்த்துங்க. யானை இது மரத்தால் செய்யப்பட்டதா எல்லாமே. இதில் அந்த தும்பிக்கைக்கு எட்டாத வரையில் தண்ணி அப்படியே தான் இருக்கும். பாருங்கள், குளத்தில் தண்ணி அப்படியே இருக்குது. பாருங்கள் இன்னும் கூட பாருங்கள், தண்ணி எந்த இதுவும் ரியாக்ஷன் ஆகலை. இப்போ அதோட தும்பி கையில் படுற மாதிரி பாருங்கள், தும்பி கையில் படுது. ஆனால் அது வாய்க்கு இல்லை, அது அந்த வாயில் படணும். அதுதான் இதனுடைய தொழில்நுட்பம். பாருங்கள், இந்த பட்டுது பாருங்கள், அவ்வளோதான். இது பட்டவுடனே பாருங்கள், யானை குடிக்க ஆரம்பிச்சது பாருங்கள், மொத்த தண்ணியும் காலி ஆகிடும். இது மாதிரியான தொழில்நுட்பத்தை உருவாக்கி இருக்கிறேன். இது கிருஷ்ணருடைய பாதம் தொட்டால் கடல் தண்ணி வத்தி போடும்னு சொல்லிட்டு புராணத்தில் வருங்க. அதோடைய தொழில்நுட்பம் தான், அதோட இது வச்சு தான் நான் யானையை வச்சு யானையோட தும்பிகை பட்டவுடனே தண்ணி போகிற மாதிரி உருவாக்கி இருக்கிறேன். பாருங்கள், தண்ணி குடிச்சிச்சிங்க. மீண்டும் இன்னொரு முறை பாருங்கள், இப்போ தானே குச்சிச்சு, அப்படியே டைரக்டில் தானே இருக்கிறீங்க, நீங்கள் எடிட் பண்ணுற மாதிரியெல்லாம் இல்லைங்க. திருப்பி பாருங்கள், தண்ணி அப்படியே தான் இருக்குது. இங்கே பாருங்கள், திருப்பியும் பாருங்கள், தும்பிக்கையில் படுதா, பட்டா கூட அந்த வாய் பொறுத்துக்கு போனதும் படுது, தும்பிக்கையில் படுது. ஆனால் தண்ணீர் அப்படியே இருக்குது பாருங்கள். இப்போ பாருங்கள், அது அவ்வளோதான். இப்போ அது பட்ட உடனே பாருங்கள் எவ்வளோ பாருங்கள், எல்லா தண்ணீரும் பிடிச்சிடும். இந்த மாதிரி கலைநுட்பமான தொழில்நுட்பம் நீங்கள் எங்கேயாவது பார்த்துருந்தால் எனக்கு தெரியப்படுத்தலாம். இது தொழில்நுட்பம் நான் தான் தயார் பண்ணியிருக்கிறேன்றதுல நான் பெருமைப்பட்டுக்கிறேன். தேவைப்பட்டவங்க இதெல்லாம் நீங்கள் ஆர்டர் கொடுத்தா நான் செஞ்சு தரேன், பண்ணலாம்.